ஓமன் மினி சீரிஸோட பாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓமனில் காலைல 11 மணிக்கு பஸ் நம்மளை இறக்கி விட்டாங்க ஹோட்டலில். ஸோ 11:30 மணிக்கெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சாப்பாடு தேடி அலைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலைல அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்காக நான் அலைய ஆரம்பிச்சிட்டேன். காலைல 6 மணிக்கே பஸ்ஸுன்னு சொன்னனால காலைல சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாமேன்னு காலைல வந்தோடனே சாப்பிட கிளம்பிட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எங்கே திராம்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம கூட பஸ்ஸில் வந்து 2 தமிழ் பசங்க சாப்பாடு தேடி அலையிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள நான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணலன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா சேட்டாவோட கடையை கண்டுபிடிச்சாங்க. அங்கே போயிட்டு சூப்பராக பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ அவங்க கீ ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ கேரளா கைஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது தான் கேரளாவில் பிரியாணின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கேரளா சாப்பாடு சாப்பிட்டதில்லை. பிரியாணி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருந்துச்சு. ஃபைனலாக நான் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. இங்கே ரூல்ஸ் எப்படின்னு தெரில, ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரில, ரொம்பவே ரிஸ்க்காக இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலாக கிராஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் கிராஸ் பண்ணாங்க. அதோட அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட்டை போட்டாச்சு. ஈவினிங் 7 மணி இருக்கும். கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்லான்னு வெளில வந்தேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே ஒரு டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். கூடவே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வடை பஜ்ஜி இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டேன். அவங்க ஷவர்மா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் டீயோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மசாலாலாம் போட்டு சூப்பரான ஒரு டீ கொடுத்தாங்க. ஸோ இது ஷவர்மா இல்லை. ஸோ நம்ம ஊர் பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க ஷவர்மா மாதிரி. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுவும் கேரளா சேட்டா கடை தான். ஆனால் டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது. இதுமாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் ஷவர்மாவுக்கு பதிலாக. ஸோ இது 2 தான் சாப்பிட்டேன். பசி ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 திராம்ஸ் தான். டீ 1 திராம்ஸ், மொத்தமே 3 திராமில் நைட்டு சாப்பாடை முடிச்சிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நான் அப்படியே நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ வராண்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. கூட அவ்வளோ பேர் வந்தாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க போல். இல்லை ஹைட் அண்ட் சீக் விளாட்லாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பேசிஸாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஓமனில் டே 2 எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.